தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு 3 விதமான தவறுகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். நன்றாய் கவனிங்கள். தாவீது அப்படின்ற ஒரு கேரக்டரை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா எந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்றீங்க? எந்த சம்பவம்? தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் ஒரு 3 சம்பவம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று என்ன சொல்லுவோன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நின்றான். அந்த சம்பவம் உடனே நமக்கு ஞாபகம் வரும். நம்பர் 2, ரெண்டாவது ஐயோ தாவீதா அவங்களுடைய நாட்டு ராஜாவாகிய சவுலே அவனை என்ன பண்ணினா துரத்துனான் அப்படின்னு ரெண்டாவது வந்துடும். மூணாவது தாவீதை குறித்து வேற என்னப்பான்னு கேட்டா நிறைய பேருடைய மனசுல டக்குன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா பர்சேபாள் தாவீது. நமக்கு தாவீதுன்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் தாவீது கோலியாத்து, ரெண்டாவது தாவீது சவுல், மூணாவது பர்சேபாள் தாவீது. இந்த மாதிரி இந்த சம்பவத்தை நம்மளால மறக்கவே முடியாது. தாவீது சின்ன வயதிலே வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் அரசனா மாத்திட்டார். அப்படின்னா தாளந்தே இல்லாத ஒருத்தன், புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன், நம்பாத ஒருத்தனை ஆண்டவர் சின்ன வயசுல, அப்படின்னா கர்த்தர் உயர்த்துகிறதுக்கு வயது தடையல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு அவனுடைய படிப்பு தடையல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு அவனுடைய பின்னணி தடையல்ல. அப்படின்றத யாருடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா தாவீதுனுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியும். அந்த தாவீதுனுடைய தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆடுகளுக்கு பின்பாக போன ஒரு மனுஷனை கர்த்தர் மகா பெரிய அரசனாய் மாற்ற முடியுமானால் நான் நம்புகிறேன் குப்பையில கிடக்கிற உங்களையும் என்னையும் தூக்கி சிம்மாசனத்திலே அமர பண்ணுவதற்கு, உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்கார வைக்கிறதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தரால், என் தேவனாகிய கர்த்தரால் எவ்வளவு உயரத்துல வேணும்னாலும் நம்மளால கொண்டு போய் நிறுத்த முடியும். அதற்கு இந்த தாவீது மிகப்பெரிய ஒரு சாட்சி. இந்த தாவீதினிடத்திலிருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தாவீது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சின்ன வயதுதான் ஞாபகம் வருது. ஐயோ சின்ன பையன், அவனுடைய அம்மா அப்பாவே அவனை பெரிய பொருட்டா எடுக்கல, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஏன் நீ இப்படி திமிரா இருக்கிற, யுத்தத்தை பார்க்கலாம் வந்த அப்படின்னு தன்னுடைய சகோதரர்களே அவனை பகைச்சிட்டாங்க அப்படின்னலாம் நம்ம சொன்னாலும் தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும் தனக்குள்ளேயே தன்னை செதுக்கி கொண்டவன் தான் யார் அப்படின்னா தாவீது. தனக்குள்ளே திறமைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வளர்த்தினவன் தாவீது. அப்பா ஒதுக்கலாம், அம்மா ஒதுக்கலாம், அண்ணன் தம்பி ஒதுக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தனக்குள்ளேயே வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு இசை கலைஞன். அப்படின்னா சவுலிடத்திலே ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வரும்போது சவுலுக்கு தேடினாங்களாம். யாரை தேடினாங்களாமா? சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை தேடினார்களாமா. அந்த நாட்டில் அப்போ இருக்கும்போது நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாங்க. ஆனால் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த சுரமண்டலம் என்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டார் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சுரமண்டலம் ரொம்ப நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சுரமண்டலம் வாசிக்கிறவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆராதனைக்கு ரொம்ப முக்கியமானது கீபோர்டு அப்படின்னு நினைக்கிறோம். அன்னைக்கு ஆராதனைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சுரமண்டலம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்போ அந்த இது வாசிக்கலாம், அவன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அப்படின்னா 1 சாமுவேல் 16:18, 16ஆம் அதிகாரம் 18. வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்ன கவனமா கவனிங்க. இந்த தாவீதிற்கு ஒருவேளை அப்பா தட்டி கொடுக்கல, அம்மா தட்டி கொடுக்கல, அண்ணங்க எதிர்க்கிறாங்களா இருந்தாலும் எது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்.
அப்படின்னா தன்னைத்தானே ஊக்குவித்து தன்னைத்தானே கற்றுக்கொண்டு, நீங்க இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி இரண்டும் வரும்போது நானே கொன்றேன். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, உங்க பின்னணி சரியில்லாம இருக்கலாம், அம்மா அப்பா படிக்காதவர்களா கூட இருக்கலாம். ஆனா நீங்க மறந்துடக்கூடாது, ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும். உங்களை வாலிப பிள்ளைங்க, சின்ன தம்பிங்க, தங்கச்சிங்க, ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை கர்த்தர் சமூகத்தில் வச்சு நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கணும். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறது எப்படின்னு தெரியல. நான் 6th 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன வயசு நீங்கள் நினச்சி பாருங்கள். 6th படிக்கும்போது ரொம்ப சின்ன வயசு. ஆனால் 6th படிக்கும்போது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூல் லீவு வரும்போது, அந்த கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் லீவு கிடைக்கும். அந்த 2 மாதத்தில் எங்கள் ஊரில் இந்த தராசு வாடகைக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. தராசை முழுமையாக அன்னைக்கு ஒரு 150 ரூபா அந்த தராசு. ஆனால் அந்த தராசை நம்ம வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனால் அந்த தராசை வாடகைக்கு எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 பைசா 30 பைசாவுக்கு வாடகை கிடைக்கும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், 6th படிக்கும்போது தராசை வாடகைக்கு எடுத்து ஒரு சாக்கு பைக்குள்ளே வச்சு தலை மேலே தூக்கி அந்த தெருவில் இருக்கிற நிறைய தெருவாக போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குதா, பழைய புக்கு நோட்டு விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அன்னைக்கு கீரை நட்டு விற்பாங்க. அதில் 2 ரூபா 3 ரூபா என் கையில் தருவாங்க. எதுக்கு அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறதுக்கு 3 ரூபா தருவாங்க. அந்த 3 ரூபா 4 ரூபா என் கையில் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா, பொறுக்கிட்டே போவேன். அப்படின்னா பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள், உடஞ்ச கண்ணாடி துண்டு, ஃபீடிங் பாட்டில்ஸு, மருந்து பாட்டில், இதெல்லாம் தூக்கி போட்டு சாக்கில் போட்டுட்டு அதே நேரத்தில் சத்தம் போட்டே போவேன். எனக்கு வெக்கமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். என் கூட படித்த கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த ஏரியாவிலே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம என்னமோ இது மாதிரி தலை மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி போகிறது வெக்கமாக கூட இருந்திருக்குது. ஆனால் நான் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போய் என் கையில் இருக்கிற 3 ரூபாவுக்கு அந்த நோட்டு புக்கை வாங்கும்போது என் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த சாக்கை நிறைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அப்படியே வாங்கின அந்த காசு முடிஞ்சதுக்கப்புறம் சாக்கை நிறைச்சி கொண்டு போய் கடையில் விற்றா 17 ரூபா 16 ரூபா கிடைக்கும். எங்கள் அம்மா என் கையில் கொடுத்தது 3 ரூபா. ஆனால் என் அம்மாவுடைய கையில் நான் திருப்பி கொடுக்கும்போது குறைஞ்சது 15 ரூபாவை தான் திருப்பி கொடுப்பேன். 15 ரூபாவா? ஆனால் எங்கள் அம்மா அந்த பணத்தை செலவு பண்ணாமல் பத்திரமா வச்சுருந்து அடுத்த நாள் இதை நீ கொண்டு வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. நான் சொல்லுகிறேன், நான் படிக்கிற காலத்தில் 10th படிக்கிற வரைக்கும் என்னுடைய செலவு, என்னுடைய புத்தக செலவு, என்னுடைய துணிமணி செலவு, எனக்குள்ள செலவு 90% செலவு நான் செய்து என்னுடைய குடும்பத்திற்கும் உதவி செய்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் என்னை கிருபையாய் நடத்தினார். ஆனால் இத்தனைக்கும் பெரிய படிப்பாளிகளெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அவர் ஒரு குழி வெட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன தான் கூட கூட்டிகிட்டு போவார். அவர் ஒரு 10 குழியை வெட்டிட்டார் அப்படின்னா குறைஞ்சது 4 குழியிலாவது நான் வெட்டுவேன். ஏன்னா ஒரு குழிக்கு 20 ரூபா 15 ரூபா தருவாங்க. அதில் ஒரு 3 குழியாவது நான் வெட்டுவேன். அப்போ நான் இது எதுக்கு பெருமைக்காக சொல்லலை. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களை கர்த்தர் முன்பாக கொண்டு நின்றுட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த தாவீதை யாருமே கண்டுக்கலன்னா கூட அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அவனுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு பாருங்க. அவங்க வீட்டில் யாருக்குமே கிட்டார் வாசிக்க தெரியாது, இசைக்கருவி வாசிக்க தெரியாது, அங்க இருக்கிற யாருமே யுத்த சன்னதம் பெருசெல்லாம் கிடையாது. ஆனா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் தனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு டெவலப்மெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நின்றவன் தேவனுடைய மனுஷன். இந்த பிரசங்கத்தை பண்ணும்போதே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை தரணும். வாலிப தம்பிகளுக்கு அந்த இருதயத்தை தரணும். ரொம்ப முக்கியமான சத்தியம், நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பணம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, ரொம்ப அவசியமான ஒன்று. பணத்தினால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா பணம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனா இந்த பிழைக்கக்கூடிய இந்த பணத்தை யார் நமக்கு தருவார் என்றால், நான் நம்புகிறேன் என் கைகளை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் நடந்து திரி உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
ஆமென். தன்னுடைய தாயின் வயிற்றிலே பிறக்கும் போது துக்கம் என்று பேர் வாங்கின யாபேசை கர்த்தர் அவனுடைய கண்ணு கட்டாத தூரத்தில் ஆசீர்வதித்தவர் கர்த்தர். தன் தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கம் என்று பெற்றெடுத்தார்கள். ஆனா ஆண்டவர் அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கற்று தருகிறவர், உங்களுக்கு சொல்லி தருகிறவர், உங்களை டெவலப் பண்ணுகிறவர், சத்துருக்களை பார்க்கலும் உங்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர், உங்களை புறக்கணிக்கிறவர்களை பார்க்கலும் பல மடங்கு உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இந்த தாவீதுக்கு இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்படியே இந்த தாவீதுனுடைய நல்ல காரியத்தை எல்லாம் சொன்னோம் அப்படின்னா நிறைய இவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. எங்கே அப்படின்னு சொன்னால், பஸ்தேபாள் என்கிற ஒரு பெண்ணின் இடத்துல. அப்படின்னா இந்த பெண் எதையுமே செஞ்சதா வேதம் நமக்கு சொல்லலை. ஆனால் இவங்களுடைய கணவனார் யார் அப்படின்னா, ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ஒரு நீதிமான், நல்ல தாவீதற்கு ரொம்ப உண்மையாய் சேவகம் பண்ணின ஒருத்தன். ஆண்டவர் தாவீதை எத்தனையோ விஷயங்கள்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, பொறுத்துட்டாரு. சரி, ஆண்டவர் எத்தனையோ உதவி செய்தார். ஆனால் இந்த பர்சேபாள் விஷயத்தில் மட்டும் ஆண்டவர் அவன் மேலே ரொம்ப கோபம் ஆயிட்டாரு. ஆண்டவர் மன்னிச்சாலுமே ஆண்டவர் மறக்க முடியல. ஆண்டவர் அவனுக்கு நித்திய தண்டனையாய் வைத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, தாவீதே நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொன்னா மறைவிடத்துல பண்ணுன, ஆனா உன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒளிப்பீடத்திலே செய்வார்கள். தாவீது யாருக்காகவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபிச்சதில்லை. ஆனால் பஸ்தேபாளுக்கு தான் கொடுத்த பிள்ளை இருக்குது பாருங்களேன், அந்த பிள்ளை பிறந்து நோய் பாய்பட்டுருச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்காக எல்லா வேலையும் விட்டு 7 நாட்கள் போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லை, பதிலே கொடுக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குழந்தை இறந்துருச்சு. இவன் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்காக உபவாசம் பண்ணினா ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கல. எந்த இடத்துலையும் தாவீதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் தட்டவே இல்லை. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதனுடைய ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் செய்த இந்த தவறு ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்திருச்சு. ஒரு இடத்துல ஜனங்களை எண்ணக்கூடாது, ஜனங்களை எண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இவன் யாருடைய ஆலோசனையும் கேட்காம எண்ணிடுவான், அதற்கு ஒரு தண்டனை வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனையே யாருக்கு வைப்பார் அப்படின்னா அவன் முன்னாடி வச்சிருவாரு. எப்பா நான் 3 தண்டனை வைக்கிறேன், உன்னை ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. அந்த அளவிற்கு தாவீது ஆண்டவரோட எப்படி இருந்தான் அப்படின்னா, எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப நெருக்கமாய், ரொம்ப அந்யோன்யமாய் தாவீது அவனிடத்துல காணப்பட்டான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவர் அவனை என்ன பண்ணார் அப்படின்னா, இல்லப்பா நான் மன்னிக்க முடியாது. அப்படி என்ன தப்பு செய்தான், என்ன தவறு செய்தான்? நம்ம எல்லாரும் நிறைய நேரத்தில் மேலோட்டமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, தாவீது பர்சேபாளை கெடுத்துட்டான், பர்சேபாளை அவன் தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அன்றைக்கு இருந்த ராஜாக்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி வைக்கிறது நிறைய தப்பு இல்லாம தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஜனத்தொகை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அதுவும் ராஜா எத்தனை வேற வேணாலும் பெத்தெடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது, அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கு, அதனால யாரும் கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த விஷயத்துல தாவீதை மன்னிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம். யார் அப்படின்னா, உரியா என்கிற ஒரு நல்ல சேவகன். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோட பேசுறேன். இது ரொம்ப அவசியமான ஒன்று, நீங்க கண்டிப்பா இதை கேட்கணும். இது என்றைக்கு ஆனாலும் இந்த காரியத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வாசிக்கலாம், அந்த வசனத்தை எடுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துக்கு, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும். தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகனையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது
தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். போதும், நல்லா கவனிச்சுக்குங்க, எல்லாரும் நல்லா கவனிங்கள். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள் என்னைக்குமே யுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 1 இயர்ல 12 மாதங்கள் இருக்குமானால் இந்த யுத்தத்திற்குன்னு ஒரு மாதத்தை அவங்க வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, யுத்தத்திற்கு ஆயிரக்கணக்கான பேரோட போகும்போது வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது, தண்ணி அதிகமாக கிடைக்கணும், இந்த மாதிரி அவங்க கொண்டு போகிற ஜீவராசிகளுக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கணும். இந்த கால சூழ்நிலையை பார்த்து யுத்தம் பண்றதுக்குன்னே ஒரு மந்த் அவங்க வச்சிருப்பாங்க. அதான் இங்க சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். அந்த டைம் எப்படி இருக்கும்னா ஒரே யுத்தமா தான் இருக்கும். இந்த நாடு அந்த நாடை பிடிக்கும், அந்த நாடு இந்த நாடை பிடிக்கும் அப்படின்றது மாதிரி இருக்கும். இப்போ எல்லா யுத்தத்திலையும் தாவீது என்கிற ராஜா போக வேண்டியதில்லை. மற்றவங்களை அனுப்பிட்டு இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இப்போ எல்லாரையும் அனுப்பிட்டாரு, இவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருக்குது சாயந்தரமான நேரம். அப்படின்னா ரொம்ப உஷ்ணமா இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டத்துக்காக எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, மேல உப்பரிகையில் அப்படின்னா மேல மாடிக்கு போறாரு. அவர் உலாத்திட்டு இருக்கிறாரு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை எடுக்க போனா ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ யாரை பார்க்கிறாரு அப்படின்னா, ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே அந்த என்ன அவர் பண்ற தவறு என்ன அப்படின்னா, அந்த லேடி அவங்க யார் அப்படின்னு விசாரிக்கிறதற்கு ஆள் அனுப்புறார். இப்ப ஆள் அனுப்பும்போது என்ன அந்த ஆள் சொல்றாங்க அப்படின்னா, எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சேபாள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த பெண்ணு யாருன்னு விசாரிக்கும் போது விசாரிச்சு வந்திருக்கிறவங்க ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா பேர் சொல்றாங்க, இன்னொரு பேரு அவங்க புருஷனுடைய பேரை சொல்றாங்க. அவ தனியா இல்ல, அந்த பத்சேபாள் கல்யாணம் ஆகாதவ கிடையாது. அந்த பத்சேபாளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த பத்சேபாளுடைய கணவனார் யார் அப்படின்னா, ஏத்தியனாகிய உரியா, யுத்தத்திற்கு போயிருக்கிற உரியா, சாதாரணமான ஒரு மனுஷன். இந்த தாவீது செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு சொன்னா, உரியாவின் மனைவி இந்த எலியாமின் மகள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அவங்கள என்ன நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப துச்சமா நினைச்சிட்டான். இதே வேளையில யோவாபுனுடைய மனைவி, யோவாபுனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை அவனுக்கு காதுல வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டான், அடுத்த வார்த்தை பேசியிருக்க மாட்டான், அவங்கள கொண்டு வரணும்னு நினைச்சிருக்க மாட்டான். இப்போ ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி என்று அறிந்த உடனே, எப்பா அவங்கள கூட்டிட்டு வரீங்களா, வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா? ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவன் என்ன இப்ப எதிர்த்துருவான், அவன் என்ன போய் சண்டை போட்டுருவான், அவனுக்கு யார் இருக்கா, அவனுக்கு என்ன பின்னணி இருக்குது, இவனையெல்லாம் ஈஸியா தட்டி தூக்கிடலாம், இவனையெல்லாம் நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இவனை பெரிய இவனா, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே வருமானால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் சொல்லுங்க அற்பமாய் நினையாதிருங்கள். சொல்லுங்க, அற்பமாய் நினையாதிருங்கள். யாரையுமே அற்பமா நினைக்க கூடாது. இன்றைக்கு சில வேளைகளில் பாருங்க, ஒரு மரியாதையா இருக்கிறாங்களா, ஒரு கனமா இருக்காங்களா, வசதியோட இருக்கிறாங்களா, அவங்க ஆளுகை தன்மையோடு இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட நிறைய பேர் மோத போக மாட்டாங்க, நிறைய பேர் பிரச்சனை பண்ண போக மாட்டாங்க, நிறைய பேர் வழக்காட போக மாட்டாங்க, சண்டை போட போக மாட்டாங்க. ஆனால் யார்கிட்ட போவாங்க தெரியுமா? இந்த தெள்ளுப்பூச்சி, முடியாமல் கிடக்கிறது, இந்த நோஞ்சானா இருக்கிறது, ரொம்ப சமுதாயத்தில் குறைஞ்சிருக்கிறது,
அந்த மாதிரி மனுஷங்க யாரையாவது பார்த்தா, என்னடா வரியா, வந்து பார்க்கலாமா, பிரச்சனை பண்ணலாமா, என்ன செய்ய போற, என்ன நீ இவன பெரிய இவனா, உடனே சண்டைக்கு போய், ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக வழக்காடுவதற்கு ஒருவர், சத்தமா சொல்லுங்க, இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த 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 பெண்ணை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடியோட தாவீது தவறாய் நடக்கிறார் என்றால் யாரை அவர் மதிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த கணவனார அவர் என்ன பண்ணல சொல்லுங்க, ஒரு பொருட்டாவே எடுக்கல, பொருட்டாவே எடுக்கல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலரால உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கலாம், சிலரால எந்த நன்மையும் உங்களுக்கு இனி கிடைக்காம இருக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த மனுஷனையும் நீங்க துச்சமாய் நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அந்த மனுஷனுக்காக யார் வழக்காடுவா, யார் வழக்காடுவா? இந்த ஆமானுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை போயிருக்காது. அவன் நட்டுன அந்த 50 முள்ள தூக்கு மரத்துல இவன் கண்டிப்பாக மாட்டியிருக்க மாட்டான். அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும், அவனுக்கு மீட்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு வேர்டு யூஸ் பண்றான் தெரியுமா, அந்த அற்பமான யூதர், அந்த அற்பமான யூதர். அங்கே இருக்கிற அந்த மிருதகாய் பட்டணத்தினுடைய வாசல்ல இவன் உள்ள வரும்போது அவன் ஒரு கேட் வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் அவனை சரியா மதிக்கல அப்படின்னு நினைச்சு இந்த வாட்ச்மேனை மட்டும் தூக்க கூடாது, யாரோட தூக்கணும்? இவன் ஒருத்தனை மட்டும் இந்த இடத்துல இருந்து எடுத்தா எனக்கு அசிங்கம், இவனுடைய குடும்பத்தோட அவனுடைய வம்சத்தோட எடுத்தாதான் எனக்கு கெத் அப்படின்னு நினைச்சு இந்த ஆமான் அவனுடைய குடும்பம் முழுவதும் தாக்க நினைச்சான். காரணம் என்ன அப்படின்னா, அதான் நீ ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வாட்ச்மேன், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வாட்ச்மேன். தன்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒண்ணு வேணும், யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தமா அற்பமா இல்ல துச்சமா நினைக்க கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, துச்சமா நினைக்காதீங்க. சொல்லுங்க, துச்சமா நினைக்க கூடாது, குறைவா நினைக்க கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், சத்தமா சொல்லுங்க. அவர்கள் புரிஞ்சுக்கிற விதத்துல நீங்க வேணா அவங்களை புரிஞ்சுக்கிற விதத்துல நீங்க நடந்துக்கிறது தவறல்ல. ஆனா உங்க மனசளவுல இவன் என்ன பெரியவன், இவன் என்ன பெரிய ஆளு, இந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலே கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, வரக்கூடாது. ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு செய்யணும்னா, ஆண்டவருக்கு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா, உன்னை போஷிக்கிறதற்கு யாரை கட்டளையிடுவேன், காகத்தை ஃபர்ஸ்ட் கட்டளையிடுவாரு, ரெண்டாவது உன்னை போஷிக்கிறதற்கு நான் உனக்கு விதவைக்கு கட்டளையிடுவேன். ஆனா அந்த நாட்டில் இருக்கிற ராஜா ராஜாவுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி போய் நின்னா, அந்த ராஜா ஒரு பெரிய மாளிகையில் அவருக்கு இடம் கொடுத்து ராஜ சாப்பாடை கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் ஆகாப்புக்கு முன்பாக உன்னை போய் காண்பின்னு முதல்ல சொல்லவே இல்லை. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த விதவைக்கு உன்னை காண்பிப்பா, விதவைக்கு உன்னை காண்பி. கர்த்தர் எங்க இருந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற அந்த விதவையை கொண்டுதான் கர்த்தர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சில இடத்துல சிலர் ஆசீர்வதிக்கணும்னா எங்க இருந்து ஆசீர்வதிப்பார்னா, யாரை கொண்டு ஆசீர்வதிப்பார்னா, ஒண்ணுமே முடியாதவர்களை கொண்டு கூட உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு லேசான காரியம். கைகளை உயர்த்தி ஒரு முழு பலத்தோட சொல்லுங்க, நான் யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் யாரையுமே அற்பமாய் நினைக்க கூடாது. எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே எல்லாரையும் தங்களிலும் மேலானவர்களாய் நினைக்கக்கூடிய கிருபை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும். யாரை நீங்கள் துச்சமாய் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தாழ்ந்து இருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை அமர பண்ணுவார்.
யார் உங்களை துச்சமாய் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம், ஆனா இயேசு அவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் அந்த உரியா நான் தான் பாஸ்டர், என்ன ரொம்ப கேவலமா, என்ன ஒரு பொருட்டா எடுக்கிறதே இல்லை, என்ன ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்க, அழுக்க போல நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள், உங்களிடத்தில் உதவிகளை கேட்பார்கள். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துச்சமாய் நினைத்து எந்த பொறுப்புகளையும் உங்களுக்கு தராம இருக்கலாம், எந்த சந்தோஷத்திலையும் உங்களை அவங்க ஈடுபடுத்தாம இருக்கலாம். ஆனா மனிதர்கள் துச்சமாய் நினைக்கும் போது அவர்கள் பட்சத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, இந்த உரியாவை அவன் யுத்தத்திலிருந்து வர சொல்றான். இப்போ தாவீது பர்சேபாளிடத்தில் தப்பு பண்ணியாச்சு. இப்போ எந்த டைம் அவன் தப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா, கரெக்டா அந்த குழந்தை பிறப்பதற்கு அந்த அம்மாவுடைய கர்ப்பம் ஆயத்தமாக இருக்கும்போது தவறு செய்கிறான். அது என்னன்னா, அவங்க அந்த சுத்திகரிப்பின் காலம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்தானம் பண்ணினாங்க அப்படின்னா சுத்திகரிப்பின் காலம் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ அந்த குழந்தை கருத்தரிக்கிற கரெக்டான டைம்ல இவங்க அப்படியே அசுத்த அந்த விபச்சார பாவம் செஞ்சதுனால அந்த லேடி உடனே என்ன ஆகுறாங்க அப்படின்னா கன்சீவ் ஆயிடுறாங்க, மாதம் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு குழந்தை அவருடைய வயிற்றுல இருக்குது. இப்போ அந்த லேடி என்ன சொல்லி அனுப்புறா அப்படின்னு சொன்னா, நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் வயிற்றுல எனக்கு குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதிற்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். நல்ல கவனமா கவனிங்க. இந்த தாவீது உரியாவை கொல்லுகிறதற்கு காரணம், ஐயோ இவனுக்கு தெரிஞ்சா நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றதுக்காகல. இவன் அப்படி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இவனால் அந்த லேடி கர்ப்பமானது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப கர்ப்பம் தரிச்சாச்சா, உடனே இவன் என்ன திங்க் பண்றான் அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, இந்த குற்றத்தை மறைக்கணும், இந்த தப்பை மறைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, யுத்தத்திலே இருக்கிற அந்த தேவனுடைய மனுஷனாகி அந்த உரியாவை நீ கொஞ்சம் வர அவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அவனை வர வச்சு தன்னுடைய அரண்மனையில் வந்த உடனே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுறான். இவன் உரியா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யுத்தத்திற்கு ஒரு டைம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க நிறைய பேர் பொருத்தனை பண்ணிட்டு தான் போவாங்க. ராஜாவுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணுவாங்க, கர்த்தருக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மறுபடியும் என்னுடைய ஃபேமிலியோட யுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் வரமாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ உரியாவை வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு இந்த ராஜா தள்ளுறாரு. ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். இப்போ அவன் வீட்டுக்கு போக மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்து ஒரு பிளான் பண்றாரு, அடுத்து ஒரு யுக்தி. தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் அந்த தவறை மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க, அது மறையாது, அதுக்கு தேவ சமூகத்துக்கு தான் போகணும். அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, குடியா குடிக்க கொடுக்குறான், நிறைய குடிப்பா, அப்படியாவது வீட்டுக்கு போவான்னு நினைச்சு அப்பொழுதும் அவன் வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமா இல்லை. கடைசியில இவன் உயிரோட இருந்தா நம்ம இந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, நம்மவும் இந்த குடும்பத்தை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைச்சு இவனை கொல்லுவதற்காக திட்டம் போடுகிறான். ஏன் அப்படின்னா, இந்த உரியா தாவீதிற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு படை தளபதி. இந்த ஒரு காரணத்திற்காக அவனை உரியாவை கொண்டுட்டான் இல்ல தாவீது. யாராவது கேட்டாங்களா நீங்க இப்படி பண்ணலாமான்னு யாராவது அவன்கிட்ட எதிர்த்து பேசினாங்களா? இல்ல அவன் சார்பில் அவங்க அம்மாவோ அப்பாவோ சண்டை போட்டாங்களா? என் பிள்ளைய எதுக்கு ராஜா கொன்னீங்கன்னு கேட்டாங்களா? ஒருத்தர் கூட உரியாவினுடைய குடும்பத்திலேருந்து அவனுக்காக வழக்காடவோ அவனுக்காக நியாயம் தீர்க்கவோ ஒருத்தர் கூட இல்லை. ஆனா யார் எழும்பினார்? சத்தமா சொல்லுங்க, யார் எழும்பினார்? ஒன்று நினைச்சுக்குங்க, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக பேச
உங்களுக்காக யாராவது கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கேட்பார் சிஸ்டர், ஆண்டவர் கேட்பார் பிரதர். நீங்க தெள்ளு பூச்சிய மாதிரி இருக்கிறீங்களா, புழு மாதிரி இருக்கிறீங்களா? உங்களுக்காக நிற்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு அமைதியா இருக்கலாம், ரொம்ப நாள் அமைதியா இருக்க மாட்டார். உங்களை யார் எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் என்கிற கேள்வியை கர்த்தர் கேட்பார். அன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, யாரையுமே என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, கேட்கல, எல்லாரும் சொல்லுங்களேன். யாரையுமே துச்சமா நான் நினைக்க மாட்டேன். யோசேப்பை துச்சமாய் நினைத்தார்கள். அவங்க ஒரு நாள் வந்து அவனுக்கு முன்னாடி நின்னாங்களா இல்லையா? தாவீதை துச்சமாய் நினைத்தார்கள். தாவீதுக்கு முன்னாடி அவங்க வந்து நின்னார்களா இல்லையா? அவர்கள் வந்து மோசையை துச்சமாய் நினைத்தார்கள், வந்து அவனுக்கு முன்னாடி நின்னாங்களா இல்லையா? வேதத்திலே துச்சமாய் எண்ணின அத்தனை பேருக்கு முன்பாகவும் யார் துச்சமாய் எண்ணினார்களோ அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன். யார் அப்படி நினைக்கிறார்களோ அவர்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். ரோட்டில் இந்த கண்ணப்ப நகர் ரோட்டில் ஒரு நாள் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கை தட்டுனாங்க. ஸோ கை தட்டின உடனே நம்ம நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சைடில் நின்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடி பையன் அவன் அங்கே வந்து நின்று இங்கே வாங்க அப்படின்னு உட்காந்துட்டு என்னை கூப்பிட்டான். அவன் கூட 4-5 பசங்க இருக்கிறாங்க. அண்ணன் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா அவன் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். சரின்னு வண்டியை திருப்பிட்டு நான் அவனுக்கு முன்னாடி போய் நின்னேன். போய் நின்றுக்கும் போது அவன் உட்காந்துட்டு கையை நீட்டி ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டான். நான் எதையுமே சொல்லலை, என் பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 100 ரூபா அவன் கையில் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் திரும்பி வராமல் இருந்திருந்தான்னா அவன் கண்டிப்பாக திருப்பி 4 கல்லை தூக்கி போடுவான், திருப்பி 4 டியூப்லைட்டை உடைப்பான், திருப்பி 4 ஜன்னலை உடைச்சிருவான். நான் ஒருவேளை அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ கெட்ட வார்த்தை வேணாலும் பேசுவான். அந்த மாதிரி ஒரு நபர். நான் வந்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், போயிட்டேன். நாட்கள் தாண்டினது. எத்தனை 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 பிரச்சனை பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், இவனை யாருக்கு இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? இவனை அடித்தா யார் கேட்பா? இவனை கெட்ட வார்த்தை பேசினா யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியே ரொம்ப நாள் ஓடிருச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு. நான் தேடி போகலை, நான் எங்கே இருக்கேன்னு போடல, அவன் தேடி வந்தான். இதே இடத்துக்கு அந்த பையன் தேடி வந்தான். அவனுக்கு வயது ஒரு 38-39 வயசு தான் இருக்கும். தேடி வந்தான். இதே சர்ச்சு இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக டெடிகேட் பண்ணுற அன்னைக்கு வந்து என்னுடைய 2 காலையும் கீழே தொட்டு, கடவுள் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு, நான் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் இனி வந்து உங்களுக்கு எந்த கெடுதலுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு குமிஞ்சி என் காலத்து. நான் சொன்னேன், வேணாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீ எந்த கெடுதலுமே செய்யலை, நீ சர்ச்சுக்கு வாப்பா, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் தான் உனக்கு நல்லவராக இருப்பார். ஆனால் போயிட்டு அப்புறம் முடிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு உயிரோட இல்லை, இறந்துட்டான். அவனுடைய குடிச்சு நிறைய மது அருந்தி நிறைய வித்தியாசமான போதைப் பொருட்கள்லாம் போட்டு அவன் இறந்தே போயிட்டான். தன்னுடைய 40 வயசுக்குள்ள அந்த வாலிப பையன் இறந்து போயிட்டான். துக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சிலர் நம்மளை துச்சமாக நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வருத்தமே படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் நல்லா வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போறாருன்னு அர்த்தம். குறைவாய் நினைக்கிறார்களே ஆனால் ஜெயம் உங்களுக்குத்தான். உங்களோடு இருக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தான் ஜெயம். அவங்க பணம் வச்சிருக்கலாம், ஆள் பலம் அவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அரசியல் வரிகளை தெரியவளா இருக்கலாம், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும், வக்கீல தெரியும், என்னமோ தெரிஞ்சுட்டு போட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருந்தாலும் அவங்க உங்களை துச்சமா நினைப்பார்களே ஆனால் கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக யார் என்கிறதை நிரூபிப்பார், தலை நிமிர பண்ணுவார், சாட்சியாய் நிறுத்துவார். தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு, ஆமென், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோட. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா துச்சமா நினைக்க மாட்டேன். ஆமோதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கைகளை மாற்றி என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே, சொல்லுவோம். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமை பாடுத்திடுவார், என்னை மகிமை பாடுத்திடுவார். கைகளமாலத்தை உண்டாக்கினவர், முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம். என்னை சீர்திருத்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நியாயம் ஒரு நாள் கர்த்தரிடத்துல போகும், அவருடைய கண்ணீர் ஒரு நாள் தேவனிடத்துல போகும், அவருடைய வருத்தம் ஒரு நாள் தேவனிடத்துல போகும். அவர்களுக்காக யார் வழக்காடுவார் அப்படின்னா தேவனே வந்து நின்று வழக்காடுவார். யாருக்கு பலன் இல்லையோ அவர்களுக்கு இயேசு பலனாயிருப்பார். அதனால எல்லாரையும் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா தங்களிலும் மேலானவர்களாய். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாவினிடத்திற்கு போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறு ஒருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு. நீங்க அப்படியே 18வது வசனத்துக்கு வாசிங்களேன். 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்தியை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்தியை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர், நீங்கள் பட்டயத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருபெத்தேசின் குமாரன் அமலேக்கியனை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திர கல்லை துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உங்களுக்கு சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றார். நல்லா கவனிங்க எல்லாரும் பாருங்க. இப்போ யுத்தத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரின்சிபல் இருக்கு, ஒரு சில வரைமுறை இருக்குது. ஒரு யுத்தத்திற்கு போனா
யாருடைய கையில துப்பாக்கி இருக்கணும், யாருடைய கையில கத்தி இருக்கணும், யார் நடந்து போவா, யார் தனக்கு முன்பாக சேஃப் கார்டை வச்சுட்டு போகணும், யார் குதிரையில எவ்வளவு வேகமா போகணும், எவ்வளவு தூரம் வரைக்கும் போகணும், இது எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ இந்த இடத்துல சொல்றாங்கல்ல, ஏப்பெத்தேசின் குமாரன் அமலேக்கியனை கொன்றது யார் அப்படின்னா தேப்பேசிலே ஒரு பெண் பிள்ளை. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க ஏற்கனவே இந்த அமலேக்கியர் யுத்தம் பண்ணும்போது ஒரு லேடி வந்து மேலே இருப்பாங்க, பெரிய ஒரு மதில் சுவர். அப்படின்னா ஒவ்வொரு பட்டணத்திற்கு முன்பாக ஒரு மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் போகக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. மதில் சுவருக்கு பக்கத்துல போனோம்னா அங்க இருக்கிற சாதாரணமான ஒரு பெண்மணி ஒரு எந்திர கல்லை தூக்கி அங்க இருக்கிற முக்கியமான ஒருத்தன் தலை மேல போடுவாங்க. அந்த எந்திர கல்ல அவன் தலை மேல விழுந்து செத்து போயிடுவான். அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அந்த யுத்தம் நடக்கும்போது அது எல்லார் மத்தியிலையும் ஒரு சாதாரணமான பெண்ணு ஒரு தலை மேல எந்திர கல்லை போட்டு கொல்ற அளவுக்காடா பக்கத்துல போவீங்க, இது என்ன விதத்துல நியாயம் இப்படின்னு ஒரு பேச்சு நடக்குது. இப்போ இந்த படை தளபதி ஆகிய இந்த மனுஷன் ஒருத்தனை அனுப்பி, எப்பா யுத்தத்தினுடைய செய்தியை ராஜாவுக்கு கொண்டு போய் சொல்லு. ஆனா என்ன சொல்லு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த யுத்தத்துக்கு பக்கத்துல போனோன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டீங்கன்னு சொன்ன உடனே ராஜா கோவப்படுவார். ராஜா கோவப்பட்டு, இவ்வளவு பக்கத்துல போய் உங்கள்கிட்ட யுத்தம் பண்ண சொன்னது யாரா, யோவாபாட சொன்னா அப்படின்னு அவர் ஒருவேளை டென்ஷன் ஆயிட்டார்னா, நீ கூலா சொல்லிரு, உம்முடைய சேவகனாகிய உரியாவும் செத்தான். இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டேன்னா ராஜா என்னவாயிருவாரு, அமைதியாயிருவாரு. எதுவும் ஆனா இவன் போய் சொல்லுவான் பாருங்களேன். நீங்க 22வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆள் போய் உள்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்தியை எல்லாம் தாவீதிற்கு அறிவித்து, தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கை மிஞ்சி அவரவர் வெளியே எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகர்கள் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும். ஹலோ, இப்ப ஆக மொத்தத்துல இந்த தலைவன் கீழ்ப்படியாத உடனே, தலைவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லாருமே தப்பு பண்றாங்க. யோவாபு கிட்ட தாவீது சொன்னது ஒண்ணு, யோவாப் செஞ்சது ஒண்ணு. யோவாபு கிட்ட தாவீது என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, யுத்தம் மும்முரமா நடக்கும்போது எந்த இடத்துல ஆள் இல்லையோ அந்த இடத்துல இந்த உரியாவை கொஞ்சம் முன்னாடி தள்ளி விடணுவான். ஆனா யோவாப் கேட்க மாட்டான். எல்லாரையும் சேர்ந்து அனுப்பி வில்வீரர் எய்யும் போது நிறைய பேர் செத்துருவாங்க. இப்போ இந்த யோவாப் வேலைக்காரன் என்ன சொல்லி விடுறான் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை சொல்லு, உரியாவை பற்றி எதுவும் ஃபர்ஸ்ட் பேச வேண்டாம், அவர் கோவப்பட்டா உரியாவை சொல்லலாம். ஆனா இந்த வேலைக்காரன் போய் முதல் வேலையா என்னதான் சொன்னா, வில்வீரர் நிறைய பேர் செத்துட்டாங்க, நீர் டென்ஷன் ஆகிறத கேட்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு இல்லை, உம்முடைய வேலைக்காரனாகிய உரியாவும் செத்தான். ஆனா இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இந்த தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்தவன். எதுக்கு? கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்து நிற்கும்போது சொல்றான், ஒரு விச சிங்கம் ஒரு விச கரடி என்னுடைய மந்தையில இருக்கிற ஒரு ஆடை எடுக்க வந்துருச்சு, ஆனா நான் என்ன பண்ணல, நான் விட்டு தரல, நான் போய் நின்னேன், அதனுடைய வாயை என்னுடைய உயிரை கூட பணைய வச்சு அதை வாயை கிழிச்சு அந்த வாய்க்குள்ள இருந்து எதை மீட்டெடுத்தேன், என்னுடைய ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தேன். எனக்கு யார் முக்கியம்? யார் முக்கியம்? என்னுடைய ஆடு எனக்கு முக்கியம், என்னுடைய ஆடு எனக்கு முக்கியம். இவ்வளவு தூரம் தங்களுடைய ஜனங்கள் மேல பாசம் வைத்திருந்த இந்த தாவீதுக்கு இன்னைக்கு தன்னுடைய நல்ல சேவகன், கீழ்ப்படுகிற சேவகன், உண்மையான சேவகனை கொல்லுகிற அளவிற்கு அவன் மேலே இருக்கிற பாசம் என்ன பண்ணிச்சுன்னா, அப்படியே அன்பு தணிஞ்சு போயிருச்சு. அவன் மேலே இருக்கிற பரிதாபம் தணிஞ்சு போயிருச்சு. அவன் மேலே இருக்கிற இரக்கம்
நம்ம எந்த எந்த காலத்தில் வாழ்றோம் தெரியுமா? நம்ம நிறைய பேர் எந்த காலத்தில் வாழ்றோம் தெரியுமா? இரக்கம் இல்லாத உலகத்தில் வாழ்றோம். இரக்கம் இல்லாத உலகத்தில் வாழ்றோம். இரக்கம் பாசம் அப்படின்றது இன்னைக்கு எந்த ஜனங்களுக்குள்ளேயும் இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க, எங்க போனாலும் ஏமாத்து, எந்த கடைக்கு போனாலும் ஏமாற்று. 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஜனங்களுடைய நன்மைக்காக போட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு செல்லவே முடியல. இந்த இடத்துல இந்த பொருளை விற்கிறாங்களே, இது ஜனங்களுடைய நன்மைக்கா அப்படின்னு கேட்டா அவங்க ஆதாயத்தை பார்த்ததுக்கு பிற்பாதான் ஜனங்களுடைய நன்மை. இன்னைக்கு வருகிறதுல 80% 80% பேர் நன்மைன்ற பேர் வழியில உங்களுக்கு நல்லது செய்யறன்றவங்க நிறைய பேர் ஆதாயத்திற்காக தான் செய்யறாங்களே தவிர அன்புனால செய்யறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஜனங்கள் மேல இருக்கிற அன்பு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் துக்கம் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வயசு கம்மியான ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஊரே அழும், அந்த தெருவே அழுவாங்க. ஆனால் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மரிச்சு போய் இருக்கும்போது, ஒரு வாலிப பையன் மரிச்சு போயிருந்தானா கொழுப்பு சார், அவனுக்கு கொழுப்பு. இவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்புறம் சாகாம என்ன பண்ணுவான்? அது உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து தொலையட்டும். எதுக்கு உயிரோடு இருக்குது? இதெல்லாம் எங்க தெரியுமா? மரண வீட்டில், துக்க வீட்டில் ஜாலியா கிண்டல் அடிச்சு சிரிச்சு சத்தம் போட்டு பேசுகிற எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் தெரியுமா? எத்தனை பேரை பார்க்குறோம்? உள்ள ஒரு டீம் ஆடுறாங்க. அவங்கள காலம் முழுதும் நினைச்சிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனா கடைசி நாளில் என்ன குறைஞ்சிருச்சு அப்படின்னா அன்பு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜனங்களுக்காக ஒரு காலத்துலலாம் நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்ப பிலீவரா இருக்கும்போது சர்ச்சில் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னா, ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, எங்க ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே, எங்க தெருவை ரட்சிங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க ரட்சிங்க ஆண்டவரே. அப்படியே கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊற்றும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, ஜனங்களுக்காக அழுறவங்க, ஜனங்களுக்காக ஒப்பாரி வைக்கிறவங்க, ஆண்டவரே தங்களுடைய வஸ்திரத்தை கூட கிழிச்சிட்டு என்ன வேணா ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய குறைஞ்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை வந்து எப்படி நேசிக்கணும்னா, தன்னை அவர்கள் காயப்படுத்தினவர்களை காயத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள நேசிக்கணும் பாருங்க. அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. அத்தனை பேர் சிலுவையில் அறைந்து, அத்தனை பேர் காயப்படுத்தி, அவர் அவ்வளவு அடி அடிச்சு காரி துப்புனதுக்கு அப்புறமும் என் சிலுவையில் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணார் அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றதுக்கு காரணம் அவங்கள அவர் என்ன பண்ணாருன்னா, சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இதே பாதையில கடந்து போகலாம். பாஸ்டர், என் கணவனார் எனக்கு பண்ணின துரோகத்தினால அவர் மேல இருக்கிற பாசம் எனக்கு போயிடுச்சு, என் மனைவி மேல எனக்கு இருக்கிற பாசம் எனக்கு போயிடுச்சு, என் பிள்ளை மேல எனக்கு இருக்கிற பாசம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, என்ன அவங்க வந்து உணர்வே இல்லையே. எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்காதா? எனக்குன்னு ஒரு பாசம் இருக்காதா? எனக்குன்னு ஒரு சரீரம் இல்லையா? எனக்குன்னு பசிக்காதா? அதனால என்னால அவங்களுக்காக ஜெபிக்க முடியல, என்னால நேசிக்க கூட முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் எல்லாரையும் வெறுத்துட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஒரு நீதிமான், உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, அந்த பக்கத்திலிருந்து எனக்கு நன்மை வர்றதுனால மட்டும் நான் அவங்கள நேசிக்க கூடாது. அவங்க கொடுக்கிற அத்தனை தீமைகளையும் நான் சுமந்து நான் அவங்கள என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் தீமையை ஏற்றுக்கொண்டு நான் அவங்கள நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மோசையை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது கூட அவரோடு கூட தான் கர்த்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினாரு. ஏன் தெரியுமா? ஆவுன்னா மோசைக்கு விரோதமாக என்ன எடுப்பாங்க? கல்லை தூக்குவாங்க.
மோசையை பார்த்து சட்டையை பிடிச்சி, அங்க எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா இங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டவங்க. எதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னு அவ்வளோ திட்டுனாங்க. ஆனா மோசே ஜெபம் பண்ணும்போது, மோசே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை விட்டுரு, இவர்களை அழிச்சு ஒன்ன ஒரு பெரிய. ஆனா மோசே என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க பண்றதா இருந்தா ஜீவ புஸ்தகத்திலிருந்து முதல்ல ஹலோ என் பேரை கிறுக்கி போடுங்க, என் பேரை கிறுக்கி போடுங்க. எங்க ஜனங்களை மட்டும், என் ஜனங்களை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி எனக்கு நிறைய தீமை செஞ்சாங்க, அதனால எனக்கு வெறுப்பாயிடுச்சு பாஸ்டர். நான் வெறுத்துட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் அன்பையே உணரல, என் பாசம் என்னன்னே தெரியல, என் ஒப்பு கொடுத்த. அதனால இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. நான் ஒரு நாள் என் மனைவியை நேசிச்சது உண்மைதான், என் கணவனாரை நேசிச்சது உண்மைதான், என் பிள்ளைய நேசிச்சது உண்மைதான். இன்னைக்கும் என் பிள்ளை, என் மனைவி, என் கணவனார். ஆனா நான் ஒரு லிமிட்டுக்கு வச்சுட்டேன், இனி நேசிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு வரும்போது எனக்கு ஜெபம் வரல பாஸ்டர். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எனக்கு மனசு நம்ப வரமாட்டேங்குது. செய்யணுன்றதுக்காக தான் செய்யறேன், கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஆனா என் மனசார என்னால் நேசிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும்னா, உண்மையான இயேசப்பா பிள்ளைகளா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற தீமையை நான் வாங்கி எங்கிட்ட இருக்கிற நன்மையை அவங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. கேட்கல? என் சொத்தை அநாத ஆசிரமத்துக்கு கூட எழுதி வச்சிருவேன், ஆனா உனக்கு தரமாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச? நான் உன்னை நேசிக்க முடியாது. பெத்த பிள்ளை மேல வெறுப்பு வச்சிருக்கிற எத்தனையோ பேர் இந்த சத்தத்தை கேட்கலாம். கணவன் மேல வெறுப்பை வச்சிருக்கிற எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர் என்னால முடியல. ஆனா ஆண்டவர் யாரோ ஒருத்தர் இடத்துல பேசுறாரு, இல்ல நீங்க கேளுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மனைவியை நான் கேட்கல, என் கணவனார நான், என் அம்மா அப்பாவை நான் நேசிக்கணும் ஆண்டவரே, நான் நேசிக்கணும் ஆண்டவரே. சில நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு கூட உணர்வு இருக்காது. ஒரு பையன் அப்பா அம்மாவை போய் பார்க்குறான், பாக்கெட்டில் தேடி பார்க்குறான், பணம் இருக்குது 20,000 ரூபாய் 30,000 ரூபாய், அப்படியே தூக்கி கொடுக்குறான், நீங்கள் வச்சுங்கப்பா. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து பலவீனப்படும் போது திரும்ப சரிப்பா வச்சுக்கப்பா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த அப்பா கட்டளை போடுறாரு, இல்லை எனக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், நீ அனுப்பிவிட முடியுமா, இல்லை கொடுக்க முடியுமா, யார்ட்ட கொடுத்து விட முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த பிள்ளை சரி நான் கொடுத்துட்றேன்டாச்சு. ஆனால் அந்த அப்பா அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் நீ என்ன பெரிய ஆளோ? நீ என்ன விசாரிக்க மாட்டியோ? நீ வந்து பார்க்க மாட்டியோ? நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு முடியாதோ? நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா? நீ யாருக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம்ப்பா. இந்த வார்த்தையை ஒரு அப்பா சொன்னார் அப்படின்னா அடுத்த டைம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலான்னு தோணும்? சொல்லுங்க, என்ன செய்யலான்னு தோணும்? அடுத்த டைம் அந்த பிள்ளை அந்த அப்பாவுக்கு காசு கொடுக்கும். ஆனா எப்படி கொடுக்கும் தெரியுமா? பாசத்தோட இல்லை. வச்சுக்கோப்பா, நீ செலவு பண்ணு, பட் உன் மேல என்ன இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு கேளுங்க, நான் நேசிக்கணும். கடைசி காலத்தில் அன்பு, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா தீமையும் என் மேல் ஏற்றுக்கொண்டு, அவர் மேல் எல்லா தீமையும் ஏற்றுக்கொண்டு என்னை நேசித்தவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோட கூட இந்த தாவீது அவ்வளவு இரக்க குணம் உள்ளவன். ஆனா அவனுக்கு தன்னுடைய கூட இருக்கிறவங்க மேல இருக்கிற இரக்கமே போயிருச்சு. எனக்கு தாங்க ஆண்டவரே, சாகிற வரைக்கும் எனக்குள்ள ஆரம்பிச்ச ஒண்ணு மட்டும் குறையக்கூடாது. என்ன குணம்? வேதம் சொல்லுகிறது இறங்குகிறவன். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாராமா?
நீங்க இறங்க 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 சில நேரத்தில் நிறைய பேர் துரோகம் தான் பண்ணுவாங்க, துரோகிகளாக தான் மாறுவாங்க, ஆனா வருத்தம் தான் படுத்துவாங்க. ஆனா நீங்க ஒரு முடிவு எடுங்க, என் இறக்க குணம் மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க. சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் வசதி வரும்போது, கொஞ்சம் உயர்வு வரும்போது, கொஞ்சம் அதிகாரம் வரும்போது நம்மளை விட்டு முதல்ல என்ன போகும்? நீங்க நிறைய காயப்படும் போது உங்களை விட்டு எது போகும்? உங்களுக்கு ஜனங்கள் மேல இருக்கிற பாசம், ஜனங்கள் மேல இருக்கிற அன்பு போயிடும். அதான் அந்த வழியாய் வந்த லேவியன் அந்த மனுஷன் குற்றுயிராய் இருக்கிறத பார்த்துட்டு, நீ திருட நீ திருட, நாங்க என்ன பண்ண முடியும், போயிட்டான். ஆசாரியன் அந்த பக்கமா வந்தவன், நீ ஒழுங்கமா வாழலையே, ஒழுங்க ஜட்ஜி வந்திருக்க வேண்டியதானே, போயிட்டான். ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாரு, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர், சிஸ்டர் பிரதர், நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இது உனக்கு வேணும், இது உனக்கு தேவை, இது உனக்கு அவசியம், நீ ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் தேவை, நீ செஞ்சதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை அப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கும் போது அவர் மட்டும் நம்ம மேல என்ன பண்ணாராமா? சொல்லுங்களேன். அவர் என்ன பண்ணாரு? இறங்கினார். நான் என்னுடைய அனைத்து தீமையும் அவர் வாங்கிட்டு, அவருடைய அனைத்து நன்மையும், நான் ஆண்டவருடைய அன்பை ரொம்ப நினைக்கிறேன். என்னை எப்படி ஆண்டவரே உங்களால் நேசிக்க முடியுது? என்னை எப்படி ஆண்டவரே உங்களால் நேசிக்க முடியுது? இவ்வளவு தெரிஞ்சும், இவ்வளவு அறிஞ்சும், இவ்வளவு கீழ்ப்படியாம இருந்தோம், இவ்வளவு விரோதமா போனதுக்கு அப்புறம் என் மேல அவர் வச்ச அன்பு என்ன பண்ணல? அவர் என் மேல வச்ச இரக்கம் என்ன பண்ணல? நான் உங்களை பின்பற்ற மாட்டேன், நான் நினிவேக்கு போக மாட்டேன், நான் தர்சீசுக்கு போவேன்னு ஓடி போன அந்த மனுஷனை இடையில சந்திச்சு அவனுக்குன்னு ஒரு மீனை கட்டளையிட்டு, அந்த மீனை அவனை முழுங்கி சாப்பிடாம அவனை வந்து வெளியில கக்கி போட வச்சு, ஒரு பக்கத்துல சோதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவனை பாதுகாக்கணும்னு நினைச்சாருல்ல. இப்போ சொல்லும் போது சொல்றாரு, எப்பா நீ வந்து இன்னைக்கு அழிஞ்சு போற, நேற்றைக்கு முளைச்சு இன்னைக்கு அழிஞ்சு போற இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான். என் ஆண்டவர் யார் தெரியுமா சிஸ்டர்? என் ஆண்டவர் யார் தெரியுமா பிரதர்? அவர் இரக்கமும் இறுக்கமும் நீடிய சார் மிகுந்த அன்பும் உள்ள கர்த்தர். நான் நம்புறேன், நான் அவரை போல மாற போறேன், நான் அவரை போல மாற போறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு ஹார்ட் வேணும். அப்படி எல்லாரும் எழும்பி நில்லுங்க. அடுத்த ஆராதனையில் 3வது பாயிண்ட்ஸை நான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. அப்படியே எழும்பி நில்லுங்க எல்லாரும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா பார்த்து கேளுங்க. உண்மையிலே நான் அப்படிதான்ப்பா பாஸ்டர் வந்தேன், நான் வெறுத்துட்டேன், என் மனசுக்குள்ள இருந்து தூக்கி போட்டேன் பாஸ்டர். வேண்டாம், நன்றியே இல்லாத இவங்களுக்கு எதுக்கு பாஸ்டர் நான் செய்யறேன்? ஒரு ஈவிரக்கமே இல்லாம புரிஞ்சுக்காதவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அன்பு பெருசா தெரியுது, சுத்தி இருக்கிறவங்களுடைய அன்பு பெருசா தெரியுது, நேற்றைக்கு வந்தவங்களுடைய அன்பு பெருசா தெரியுது. பட் அவர்களுக்காக உயிரே கொடுத்த என்னுடைய அன்பு பெருசா தெரியல. அதனால என் மனசை விட்டுட்டது உண்மைதான் பாஸ்டர், நான் விட்டுட்டேன். இவங்களை நேச்சதுனால தானே இப்படி இருக்கிறேன், இவங்களுக்குன்னு ஓடுறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்? எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் செய்யணும்? வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்யாட்டா எப்படி மகளே? நீங்க செய்யாட்டி உன் பிள்ளைய காப்பாத்துறதே உங்க ஜபந்தான், உன் கணவனாரை காப்பாத்துறதே உங்க ஜபந்தான். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு இரக்கத்தை வச்சிருங்க ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, எனக்குள்ள அந்த இரக்கத்தை வச்சிருங்க ஆண்டவரே.